அந்த இளமை மாறாமல் இருக்கிறார். எடுக்கணும்னா இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும். ஒரு குழந்தையை தண்டனை கொடுக்கணும்னா அந்த குழந்தைக்கு தண்டனை கொடுக்குறான் பாரு, அவனுக்கு கொடுக்குற தண்டனை தான் இது. யூ ஆர் வெரி மச் டூ மச் சூப்பர் சூப்பர் வேற லெவலு. வணக்கம், என் பேர் கருணாகரன். அர்ஜுன் சார் இப்போ தாத்தா ஆகிட்டார். ஆனாலும் அவருடைய ஆக்ஷன் வந்து சேம் ஆக்ஷன் கிங். வித்தியாசமான கதை, எல்லாருமே அருமையாக நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக படம் அருமையாக ஓடும். வாழ்த்துக்கள், நன்றி. அர்ஜுனுடைய ஆக்ட் வந்து நான் ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கேன் ஃபிலிமில். ரொம்ப அருமையாக நடிக்கிறாரு. அவருக்கு ஏஜ் ஆன மாதிரி தெரியல. ரொம்ப அருமையாக நடிச்சிட்ருக்கார். எக்ஸலண்ட் எக்ஸலண்ட், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஐஸ்வர்யா ராய் வந்து இந்த ட்ரிப்பு, ஐஸ்வர்யா ராய் பொண்ணு வந்து நானும் நிறைய படத்தில் பார்த்துட்ருக்கேன். இந்த படத்தில் வந்து வித்தியாசமான கேரக்டர், ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்லா அருமையாக இருக்குது, நல்ல கதை. அந்த குழந்தைங்கள இது பண்ண உடனே எப்படி பழி வாங்கணுன்ட்டு நல்லா பழி வாங்கினேன். கதை நல்லா இருக்குது, சூப்பராக நடிச்சார் ரெண்டு பேருமே. நல்லா அருமையாக இருக்குமா. அந்த இளமை மாறாமல் இருக்கிறார். நல்லா 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 பண்ணியிருக்காங்க. அந்த ஐஸ்வர்யா ராஜேஷா அவங்கள சூப்பராக நடிச்சிருக்காங்கப்பா. மெசேஜி தான் இந்த மாதிரி நாட்டில் நடக்குதுல்ல, அதெல்லாம் கொஞ்சம் பயப்படுவாங்க இதெல்லாம் பார்த்தா. நல்லா நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இது கடை. நல்லா இருக்கு நல்லா இருக்குமா. தாராளமாக பார்க்கலாம், எந்த ஆபாசமும் இல்லை, நல்லா இருக்கு. படம் உண்மையிலே நல்லா இருக்குது சார். கண்டென்ட்டும் சரி, அவங்க சொன்ன விதமும் சரி, நல்லாயிருக்கு. ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு ஃபிலிம் இது. ஆக்சுவலி இப்போ இருக்கிற சொசைட்டிக்கு தேவையான ஃபிலிம். சரியா? அர்ஜுன் எக்ஸலன்ட் சார். ஐஸ்வர்யா ராஜேஷ், அர்ஜுன் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி அர்ஜுனோட ஆக்டிங் ரொம்பவே பிரமாதமாக இருக்குது. ஒரு மெச்சூர்டு ஆக்டிங் தெரியுது. மெசேஜ் அப்படிங்கிறது வந்து வீட்டில் இருக்கிற குழந்தைங்க மேலே பெற்றவங்க வந்துட்டு ரொம்ப கேர் எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தனியாக விட்டுறாதீங்க, ஆஃபீஸ் ஒர்க்கு 1000 பிஸி அப்படிங்கிறதெல்லாம் காரணமாக வச்சு குழந்தைங்களோட தனியாக விட்டுறாதீங்க அப்படிங்கிறது தான். ஸோ பெற்றவங்க அப்படிங்கிறவங்க எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாகவே கன்வே ஆகிருக்கு. ரொம்பவே கரெக்ட். இப்போ இருக்கிற சொசைட்டிக்கு ரொம்ப தேவையான படம் சார் இது. எல்லாமே நல்லாயிருக்கு. மியூசிக்காக இருக்கட்டும், அது சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எவ்ரி திங் ஆக்சுவலி நல்லாயிருக்கு. ஸோ இப்போ ரொம்ப ரொம்ப தேவையான ஃபிலிம் என்னை பொறுத்த வரைக்கும். இல்லை சார், ஆக்சுவலி இந்த மாதிரி படங்கள் தான் சார் அதிகமாக வரணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொசைட்டிக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு படம் தான். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்கிறேன்னா, ஆஸ் எ ஃபாதராக வந்துட்டு சொல்லணும் அப்படின்னா இப்போ இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான படம். ஃபேமிலியோட பார்க்கலாம். சரியா? தேங்க்யூ. நல்லா இருக்குது சார். அதாவது ஒரு கொலை நடக்குது, அந்த கொலையை வந்து யார் பண்ணாங்க, என்ன எதுக்காக பண்ணாங்க, அதை வந்து சஸ்பென்ஸாக ஃபுல்லாக த்ரில்லிங்காக தான் கொண்டு போயிருக்காங்க. என்ன ஒன்றா சொல்லப்பட்ட உண்டான காரணம் வந்து கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு கொஞ்சம் பெருசாக இல்லை. ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பார்த்த நிறைய படத்தில் பார்த்த கான்செப்ட் தான் இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நிறைய படம் பார்த்துட்டோம், ஆனால் இது ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்லலை. ஓகேங்களா? ஆனால் வந்து ஒரு தடவை பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்க முடியாது. சொல்ல மோசமான படம் இல்லை, ஒரு தடவை பார்க்கலாம். ஆனால் என்ன ஒன்று, படம் லேக் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் வந்து படம் ஸ்லோ மோஷனாக தான் ஓடுது, செகண்ட் ஹாஃப்லேயும் படம் வந்து ஸ்லோ மோஷனாக ஓடுது. ஓகே, அர்ஜுன் நல்லா தான் பண்ணிக்கார் சார். அர்ஜுன் நல்லா தான் பண்ணிக்கார். அர்ஜுன் மேலே எந்த குறை இல்லை. அர்ஜுன் மேலே குறை இல்லைன்னு சொன்னாலும் அவரே இந்த விசாரிக்கிற சீன்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக நடிச்சிருக்கலாம். ஏன்னா அவரே கொஞ்சம் வந்து சில சீனில், எல்லா ஷாட்டில் சொல்லலை அர்ஜுனை, சில ஷாட்டில் அவரே வந்து ஏதோ ஒரு புதுசாக நடிக்க வந்துட்ட மாதிரி சில சீன்லாம் பண்ணியிருக்காரு. அது நல்லா உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்லா பண்ணிக்காங்க சார். ஆக்சுவலாக அவங்க தான் ஃபுல் ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃபுக்கு தான் தெரியும். நல்லா தான் பண்ணிக்காங்க. ஒரு தடவை பார்க்கலாம் சார்.